கதையை கேளமா, அவர் மனிதன் இல்லை, பழனிமலை முருகன் தானமா. பசும்பொன்னிலே பிறந்த மகான் கதையை கேளமா, தேவர் மனிதன் இல்லை, பழனிமலை முருகன் தானமா. அதை கேட்ட நெஞ்சம் அன்பு உத்தடிக்கும், ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும். அதை கேட்ட நெஞ்சம் அன்பு உத்தடிக்கும், ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும். பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதன் இல்லை, பழனிமலை முருகன் தானமா. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, தென்மரவர் சீமையிலே ஆண்ட பெரும் ஞானமணி. இந்திராணி கண்ணுமணி பெற்றெடுத்த முத்துமணி, தென்மரவர் சீமையிலே ஆண்ட பெரும் ஞானமணி. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராஜா, செந்தில் வடிவேலல் நெஞ்சரையிரோசா. தென்பாண்டி சீமை தேசத்துக்கு ராஜா, செந்தில் வடிவேலல் நெஞ்சரையிரோசா. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா, தேவர் மனிதன் இல்லை, பழனிமலை முருகன் தானமா. சொத்து 10 கோடியுண்டு, பற்று வைத்து வாழ்ந்ததில்லை, சொந்த பந்தம் கூட உண்டு, சொந்தம் என்று சொன்னதில்லை. சொத்து 10 கோடியுண்டு, பற்று வைத்து வாழ்ந்ததில்லை, சொந்த பந்தம் கூட உண்டு, சொந்தம் என்று சொன்னதில்லை. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, தேவர் மறைவானே நெஞ்சங்கள் புண்ணாச்சு. ஆன்மீக பேச்சு தேவருக்கு மூச்சு, தேவர் மறைவானே நெஞ்சங்கள் புண்ணாச்சு. பசும்பொன்னிலே பிறந்த மகன் கதையை கேளமா, அவர் மனிதன் இல்லை, பழனிமலை முருகன் தானமா. அதை கேட்ட நெஞ்சம் அன்பு உத்தெடுக்கும், ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும். ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும், ஒரு பட்ட மரம் அதில் பால் சுரக்கும். வண்ணத்தமிழ் முருகனை போல் வந்துவிட்டே சாமி ஐயா. வண்ணத்தமிழ் முருகனை போல் வந்துதித்தே சாமி ஐயா. முக்குளத்தை காக்க வந்தே எங்கள் முத்துராமலிங்கமையா. பசும்பொன் கண்டெடுத்த தங்கமையா. சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரம்மா, நம் சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரம்மா. சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரம்மா, எங்கள் தெய்வீக திருமகன் தேவரானமா, எங்கள் தெய்வீக திருமகன் தேவரானமா. ஆப்ப நாடு கண்டெடுத்த தங்கம் யாரம்மா, ஆப்ப நாடு கண்டெடுத்த தங்கம் யாரம்மா. எங்கள் அருகொண்ட முருகனை போல் வந்த சாமியா, இங்கே அருகொண்ட முருகனை போல் வந்த சாமியா. பசும்பொன் தேவர் சாமியா, சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரம்மா. இந்திராணி கண்டெடுத்த, இந்திராணி பெற்றெடுத்த தெய்வம் யாரம்மா. எங்கள் இந்தியாவின் ஜோதி என்று புகழை பாட
நமது முக்குளத்தை காக்க வந்த சாமி தானமா, நம் தேவர் தானமா, சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரம்மா. பாமாலை பாடி உன்னை தொழுத ஞானமா, பாமாலை பாடி செய்த ஞானமா, அவர் மானம் காத்த மரவர் குல தங்கம் தானமா. நெற்றியிலே திருநீரு கொண்ட சாமியா, நெற்றியிலே திருநீரு கொண்ட சாமியா, அவர் நீல வண்ண பட்டுடுத்தி வந்த சாமியா, நம் தேவர் சாமியா, சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரமா, எங்கள் தென்னாடு போட்டுகின்ற தலைவர் தானமா, நம் தென்னாடு போட்டுகின்ற தலைவர் தானமா. பூக்குளம் மேடையில் பாடுகின்றனே, பூக்குளம் மேடையில் பாடுகின்றனே, எங்கள் புண்ணிய திருமகனை வணங்குகின்றனே. நேதாஜி இளைஞர்கள் எல்லாம் வருகுது பாரு, நேதாஜி இளைஞர்கள் எல்லாம் வருகுது பாரு. பசும்பொன்னில் தெய்வம் ஒன்று இருக்குது, புகழினை பாடு, நம் தேவரை பாடு. சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரமா, எங்க தென்னாடு வணங்குது தலைவர் தானமா, இந்த தென்னாடு வணங்குது இந்த தலைவர் தானமா. அப்ப நாடு கண்டெடுத்த தங்கம் யாரமா, அப்ப நாடு கண்டெடுத்த தங்கம் யாரமா, எங்கள் அன்பு மகள் தேவர் என்று புகழை பாடமா, நமது அன்பு மகள் தேவர் என்று புகழை பாடமா, நம் தேவர் தானமா, சேது நாடு கண்டெடுத்த தெய்வம் யாரமா. கண்டிப்பா வலே 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 வலே. பாவாடை கட்டிக்கிட்டு மசால் கடல் இருக்கும் பாபா ஜென்ம இருந்தா வணக்கம் வணக்கம். பாவாடை கட்டி வரும் மசால் கடையில் விற்க பாபா ஜனங்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். பெற்றவங்க விட்டுறவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரே வணக்கம் வணக்கம். அப்படி பெற்றவங்க விட்டவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்பவரே வணக்கம். பெற்றவங்க விட்டுறவங்க மற்றவங்க சொல் கேட்டு கல்யாணம் பண்றவரே வணக்கம். காதலில் தோல்வியிட்டு மூட்டு பூச்சி மருந்து கொடுத்து கைலாச போபவரே வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டிருந்தா போடுகிறேன் நானும் ஒரு வணக்கம் வணக்கம். அப்படி பொல்லாத வட்டி வல்லாத கண்டெடுத்து போதுமே கோடுகிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம். பொல்லாத வட்டி வாங்க வல்லால கண்டிருந்தா போடுகிறேன் நானும் ஒரு வணக்கம். புருஷன் எரியாமலே புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதி இருந்தா வணக்கம் வணக்கம். இங்கே புரிய இல்லாமலே புள்ள குட்டி பெத்து வரும் புண்ணியவதிகளுக்கு வணக்கமே. பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சுக்கிற புண்ணியம் வாங்குறதா வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி இருக்கையிலே வப்பாட்டி வச்சு வரும் புண்ணியவான்களுக்கு வணக்கமே. பொண்டாட்டி மாமா பொண்டாட்டி 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 இருக்கையிலே வப்பாட்டியை நொட்டுகிற புண்ணியம் வாங்குறதா வணக்கமே. இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த ஏனைய பேர் இருக்கே வணக்கமே வணக்கம். வணக்க தமிழ்நாட்டுக்கு வணக்கமே. வாந்தியாச்சி கூற வேண்டும் வணக்கமே. எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே எங்கள் வணக்கமே. அப்படி பக்கம் மேல சூப்பருங்க. பப்புனு சூப்பரியா பப்புன்னு வாயை திறந்தா நீங்க டப்பு டப்புன்னு அடிச்சிடணும். நீங்க திறந்தா நாங்க நிறைச்சிடறோம். நீங்க நிறைக்கத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா. சிறப்பான முறையில் இந்த நாடகத்திற்கு பேர் அன்புகள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த விரும்பி அன்பு சார்ந்த தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத
சகோதர சகோதரிகள் அனைவருக்கும், வருங்கால வாலிபர்களுக்கும், எதிர்காலையிலும் சிங்கங்களுக்கும், காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனதருமை அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், நாடு போற்றுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர் அனைவருக்கும், நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கும் மாபெரும் கிராமத்தார்களுக்கும், இந்த நாடகத்துக்கான வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் நாடகத்தில் ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் குற்றத்தை மன்னித்து நல்லாசிரமடி கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி என்று கிடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் என்னங்க, வணக்கத்தை கொடுத்தாச்சு. வணக்கத்தை கொடுத்து பப்புனு இதுல மைக்கில் வாய வச்சுட்டேன்னா வேலையை சும்மா சங்கு சங்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். சக்கு 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 சக்குன்னு போய்கிட்டே இருக்கணும். மாமா, நாடகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் இருக்கு. ஆமா, அவங்க பாத்திரத்தை சரியா செஞ்சோம்னா நம்ம பாத்திரம் நல்லா இருக்க போகுது. நம்ம பாத்திரம் சுத்தமா இருந்தா அடுத்த பாத்திரம் ஆட்டோமேட்டிக் சுத்தமாகும். ஆனா இன்னொரு விஷயமுங்க, நிறைய பாத்திரம்லாம் கறி பிடிச்சு போய் இருக்கு. நம்ம தான் மாப்பிள்ள விலைக்கு எடுக்கணும். ஒரே அடுப்புல வச்சா புகை மண்டை தானே செய்யும் எல்லா இடத்துலயும். அப்போ உங்க பாத்திரம் எத்தனை அடுப்புல வச்சு எடுத்திருப்பீங்க? மூடுங்க மிஸ்டர். ஏன்னு கேட்டீங்கன்னா, மனுஷனா பிறந்தாலே பல பிரச்சனையை சமாளிக்கணும். பிரச்சனையை சமாளிக்கவே சபைக்கு வரவே கூடாது. இல்லைன்னா என்னையா மனுஷன்? ஆனா எல்லா பிரச்சனையுமே சமாளிக்கிறவங்க யாருன்னா பெண்கள் மட்டும்தான். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? அவங்க வந்து சில தலைமுறை காரியம் வந்தாலும் கேஷுவலா பேசி முடிச்சிருவாங்க ஈஸியா. ஆனா நம்மால அப்படி கிடையாது. கட்டிங் பிரச்சனைக்கு கதறியா மனுஷன். ஆத்தாடி. இந்த உலகத்துல வந்து ரொம்ப ரொம்ப கோபக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள். என்னையா சொல்ற? எதுவுமே மனசுக்குள்ள வச்சுக்கிற தெரியாது. ஓப்பனா பேசிட்டா ரெண்டு செருப்படி ஈஸியா வாங்கிடுவோம். என்ன பண்ணா? ஆனா பெண்கள் அப்படி கிடையாது. இந்த விஷயத்தை கூட கடுக போல நினைச்சு உள்ள ஒளிச்சு வச்சுக்குருவாங்க. என்ன காரணம்? என்னப்பு அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதெல்லாம் டேக் இட் ஈஸி. இப்ப இங்க இருக்காங்களே, வீட்டு மாடிப்படி ஏறி ரெண்டு மிளகாவத்துல துணியை காய போட சொல்லுங்க, ஆத்தி காலு வலிக்குது கை வலிக்குது டைலாக் அடிக்குங்க. அதே தீபாவளி வந்து துணி கடைக்கு கூட்டி போக 10 மாடி இருந்தா அசால்ட்டா ஏறுங்க. அந்த சேல மோசடி வேணும். அப்ப என்ன காரணம்? நமக்கு ஒரு தேவை இருந்தா டக்கு டக்குன்னு வேலை நடக்கும், தேவை இல்லைன்னா வேலை நடக்காது. ஆனா நம்மால அப்படியா? இந்த அருக கடைக்கு போயிட்டோம்னா ஆனா 12 மணிக்கு திறக்கிற கடைக்கு முன்ன 10 மணிக்கெல்லாம் போய் காத்து கிடப்பேன். கியூ கட்டி நிப்பேன் கையை கட்டி. என்ன நான் இப்பதே வந்துட்டேனே. நான் வந்துட்டேன். நான் தானே முத வந்திருக்கேன். எல்லாமே இன்னொரு முக்கியமான விஷயம் மாமா, நீங்க 4 பேருமே ரொம்ப உண்மையா உழைக்கிறவங்க. உங்களுக்காண்டி நான் மனசு இறங்கி உங்க 4 பேருக்கு ஒரு ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன் மாப்பிள்ள. உண்மையிலேயே நாடகத்தில் நாங்கள் வர காட்சியை அடிச்சு பாடிலாம் இருந்திருக்கேன். ஆனா ஒரு இசைக்கலைஞர்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்றது நீங்க நல்லா இருக்கணுமா? நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. ஆப்பு வேணுமா? சரி, அந்த பழக்கம் இல்லமா. பிங்கு ஓட்கா, ஓ நகி, பக்காடி லெமன், நொக்கோ ப்ளீஸ் வேணாமா? நகி பேட்டா, ஈகிள் ஆந்த, ஏய் வேணாமியா. வேணாமா? ஓல்டு மங்கு, ஏய் வேணாமியா. அப்ப புது சரக்கு இருக்கு ஒன்று வேணுமா? அப்படி சொன்னா சங்கடப்பட மாட்டீங்களா? ஆமா, இந்த சரக்கெல்லாம் அடிச்சு சலிச்சு போச்சு. புதுசுன்னு சொன்னீங்களே, புது சரக்கு இருக்கு. சைஸா மட்டும் நோட் பண்ணிக்க. கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா மாப்பிள்ள இங்க வாரு. உங்களுக்கு நான் வாங்கி தர்றேன். மாப்பிள்ள எங்களுக்கு வந்து முக்கியம் வந்து நாங்க வந்து ரெகுலரா ப்ரோக்ராம் போறோம். உடம்பு வலிக்கும் பாவம். உடம்பு வலி பக்கத்துல நின்று பேச வாட தெரியக்கூடாது. ஓஹோ, அப்படி சரக்கு இருக்குங்க. லேட்டஸ்ட் சரக்கு இருக்கு. உங்க 4 பேத்துக்கு வாங்கி தரேன். வாட தெரியாதுல? வாட தெரியாது. இந்த தூக்கம் சூப்பரா வரும் மாப்ள. பக்கத்துல மைக் செட் சவுண்ட் எல்லாம் கேட்க. நீங்க காது கிட்ட அணுகுண்டே வச்சாலும் அசர கூட மாட்டீங்க மாப்ள. அப்படின்னா அந்த மறந்து சொல்லுங்க. சொல்லவா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் 2 பாக்கெட் இருக்கு, வேணுமா? அதை நீ வாங்கி கொடுறா முண்டை. ஏன் உங்களுக்கு அது வேணும்? எங்களுக்கு பிடிக்காத மாப்பிள. மாமா, குடிக்கிறது நல்லது. ஆனா நிறைய பேர் விஷயங்களா, உடம்புக்கு அலுப்புக்கு குடிக்கிற ஆளை விட பொண்டாட்டிக்கு வாய்க்கு பயந்து குடிக்கிற ஆள் நிறைய பேர். ஆமா. ஆனா நான்லாம் எடுத்துக்கங்க, உதுத்த முண்டையா போயிட்டு. தெரிஞ்சது அண்ணா. ஏன் தெரியுமா? ஏன் ரோசை போட்டா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. தங்கப்பாண்டியன் எல்லாம் இருக்காரு, நீ எத்தனை வாட்டி எடுத்து போட்டிருக்காரு, எத்தனை கமெண்ட்ஸ் வச்சு கிழிச்சிருக்காங்க. ரோசை போடுவேனா? உதுத்துருவேன். கமெண்ட்ஸ் எல்லாம் கால் தூசா நினைச்சிருது. என்ன காரணம்? ரோசம்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ரோசப்பட்டா இப்ப ரோசக்காரனுக்கு பணத்தை கொடுக்கணும், மலுமட்டைக்கு பொண்ணை கொடுக்கணும். இங்கதான் விஷயம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஐயோ சும்மா இருந்ததோட நீ வேற ஒத்த வீடியோல நான் ரொம்ப ஓவரா போய்க்கிருக்கேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ஆண்கள் கொட்டும் பெண்கள் கொட்டும் நல்லா உட்காந்துருக்கீங்க. இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே எங்களை அனாதை பிள்ளையை நேர்ந்து விட்டு போற மாதிரி யாரும் போயிடாதீங்க. போக மாட்டாங்க மாப்பிள்ள. நாடகம் நல்ல நாடகம், நல்லது ஒரு நடிகரை கொண்டு சிறப்பாக அமைச்சிருக்காங்க. மீறி பப்பு டான்ஸோட இந்த பாய சுருட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க,
எதுக்கதான் கோயில் இருக்கு மண்ணவாரி தூத்துறவே நானா தான். என்னடா காசையும் கொடுத்துட்டு மண்ணவாரி தூத்தி சொல்றாங்க. வரி காசை கொடுத்துட்டு அம்பட்டு நாடா மகம் இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா இன்னைக்கு என்ன லேசு பட்ட நடிகரை அமைச்சான் போட்டிருக்காரு. எப்படி பப்புனுக்கு ஏத்த டான்ஸ். பப்புனுனா நல்லா இருக்கு, பக்கம் நல்லா இருக்கு, டான்ஸ் இதே சொதப்பிட்டாங்க. ஏய் போடா லூசு படே, டான்ஸ் எங்க அக்கா சிங்க வருதுடா. உங்க அக்கா நக்குச்சு மதுரை சங்கத்திலே 1ஆம் நம்பர் லூசு முண்டைய கூட்டி. நல்ல முண்டடா லூசு முண்டங்கற அக்கா வேண்டா. ஏண்டா இழுச்சு என்னடா நீலாம் உனக்கு என்ன தங்கராஜ் ஒரு அளவுதான். என்ன மேடையில் ஆடல மாதிரி நீ லூசு முண்டை சொல்ற நல்ல முண்டை. என்னடா நாடகத்துக்கு வந்துருக்கோமா இல்லை என்னடா நினைச்சு தர்றீங்க? அது லூசு முண்டை தான். டேய் பேச்சொரு பாட்டு உனக்கு பிடிக்கல வைக்கலன்னா நீ மேடையில் நான் வராத அன்னைக்கு நீ பேசிக்க. சரி அது எங்க அக்காடா. என்னண்ணே சொன்னதுல என்னண்ணே உங்க அண்ணே அப்படியே கிழிச்சு புடிச்சு 1ஆம் நம்பர் கிறுக்கு முண்டிய கூட்டி வந்து அப்புறம் அப்படிதான் இருக்கு. சரி இன்னைக்கு உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மாப்ள. பாப்பா நான் வாட்ச். ஏய் ஆல்ரவுண்டு குடிமிக்காரா என்ன எங்க அக்கா வந்துச்சுன்னு வச்சுக்க 2 பேர் டவுசர் உரிச்சு அடிப்போம். பாப்பமியா ஏன் கொண்ட ஓனாலும் சரி இல்ல வர்ற. ஏய் பேச்சொரு பாடிக்க ராதா கிளம்புவான். ராதா அவ உள்ள பதம் முண்டமா நிக்கறா. செவுட்டு முடியா இருக்கு. நீ போயிராத, அது 1ஆம் நம்பருக்கு இருக்கு. ஆனா மணியண்ட மாமா என்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாமா. என்னையா இன்னைக்கு நான் உங்களை பார்க்க முடியாம இருந்துட்டு போனோன்னு ஒரு ஏக்கத்துல வந்தேன். டேய் என்னடா மூஞ்சி டல்லா அதனாலதான் வந்த என்னையாச்சு? இன்னைக்கு சத்தியமா உங்களை பார்த்து. ஏய் மாப்பிள்ள அழுகாம சொல்லு மாப்பிள்ள. அவன் அழுதுகிட்டு அவர் பல்ல காட்டிக்கிட்டு இருக்காரு வருங்க. ஒருத்தர் உசுறு உங்களுக்கு லேசா தெரியுதா? என்ன மாப்பிள்ள என்னையாச்சு? வீட்டுல ஒரே பிரச்சனை மாமா. சரி சண்டை விடிய குடும்பத்துல சண்டை வர்ற சகஜம் தானையா? குடும்பத்துல சண்டை வந்தா பொண்டாட்டிய புருஷன் அடிக்கலாங்க. இது இயல்பு தானையா? புருஷனை பொண்டாட்டி அடிக்கலாம், அது இயற்கை. சரி ஆனா விருந்தாடிக்கு வந்த மாமியாரி லூசு முண்டையும் சேர்த்துக்கிட்டு அடிக்கோ. என்னடா சொல்ற நீ? அதுல ஏன் மாமியார ஆள் இந்த தண்டியா அருணாளுக்கு அக்கா மக மாதிரி இருப்பா. தொடைய தூக்கிட்டு ஒரு ஏத்து வதக்கா. என்னடா ஆச்சு மாமா? அந்த குந்தாணி முண்டை ஏத்துல எனக்கு புத்திர பாக்கியமே போயிருச்சு. என்ன சொன்னீங்க? அது கூட பரவாயில்ல மாமா. சரி தூக்கி போட்டு வதக்கன்னு மேய்ச்சிட்டு. சரி ரோசப்பட்ட வெக்கப்பட்ட வேதனைப்பட்ட எத்தனை பட்ட? 3 வட்ட. சரி சரி இந்த கேவலப்பட்ட உசிர் தேவையா? நேர விறுவிறு வீட்டுக்குள்ள போய் காத்தாடியில கவுத்த மாட்டி தொங்கி. டேய் கிறுக்குத்தனமா முடிவு எடுக்கிறீங்க வர்றா சின்ன பையில ஊரா. பாபா நான் 1.5 மணி நேரம் தொங்கி ஆனா உசுறு மட்டும் போகல. ஏய் மாப்பிள என்னடா சொல்ற? ஆமா பாபா. எப்படி உசுறு போகாம இருந்துச்சு? போய் பொண்டாடிக்கிட்ட கோவப்பட்டு பேன்ல கவுத்த போட்டதெல்லாம் உண்மைதான். நான் தொங்குனதெல்லாம் உண்மைதான். அப்புறம் எப்படி நாக்கு வெளியே வந்ததெல்லாம் உண்மைதான். மாப்பிள எந்த சாமி மாப்பிள உன்னை காப்பாத்துச்சு? சாமி காப்பாத்தல மாமா, சாமி காப்பாத்த. அப்புறம் எப்படி பொழைச்ச? போய் பதட்டத்துல தூக்கு போட்ட முண்டை நானு. ஏ அழுகாம சொல்லியா? சீலிங் பென்ல போடாம டேபிள் பென்ல போட்டு உருண்டு. டேய் கலக்கா வந்தேன்னா குடும்பி அந்த உட்காந்து இங்கனையே தொங்க விட்டு போடுவான். சீலிங் பென்ல போடாம டேபிள் பென்ல போட்டியா? நமக்கு தேவை பேனு தானே. எந்த பெண்ணா சொன்ன மாதிரி ஈனத்தை. டே நீலாம் வாய்கிலேயே மேடையில் எத்தனை மேடையில் பேசுற. அம்புட்டு பேசிட்டு பொண்டாட்டி டாடி வாங்குற நாய் நீலாம். புண்ணியம் என்ன புண்ணியம்? மது பொண்டாட்டினா இந்த மேடையில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் மாப்பிள்ள. எனக்கு வாச்ச மனைவி மாதிரி உனக்கு என்ன? இந்த ஊர்ல என்ன? இந்த உலகத்திலே அப்படி யாருக்கு வைக்கல மாப்பிள்ள. எவ்வளவு தொலைவு நாடகத்துக்கு போயிட்டு வந்தாலும் நான் வரத்தட்டி என் மனைவி சாப்பிடாம காத்துக்கிட்டு பாடா. அது எங்க அக்கா செஞ்ச புண்ணியம். புண்ணியமும் இல்லை ஒரு மசுரும் இல்லை. நான் தான் வீட்டில் போய் சமைக்கணும் கீரை முண்டை. யோ வெக்கம் இல்லையா? ஏன் உனக்கு வெக்கம் இல்ல? இந்த சபையில யூடியூப் எடுத்துக்கிட்டாங்க. பொண்டாட்டி பொம்பளை மாதிரி சோறாக்கு வென்ற அவமானம். என்னடா வாழ்ந்தா தங்கராசு மாதிரி வாழ கத்துக்க. அப்ப நீ என்ன இந்த பொம்பளை மாதிரி சோறலாம் ஆக்க மாட்டேன். அப்புறம் ஒன்லி டீசெண்டா வட்டி சம்பு தேக்கிறோட நீ பாட்டிக்கிறேன். கிளிப்ப நானாவது வீட்டுக்குள்ள சமைக்கிறேன். நீ வட்டி சம்பு வெளியில விளக்கணும். யாருக்கு தெரியாது? வழியில வர்றாருங்க பாத்துட்டாங்கன்னா எப்படி பாப்பாங்க? நீ உட்காந்து விளக்கும் போது நான் தான் என் பொண்டாட்டி நைட்டிய மாட்டி தள்ள துண்ட போட்டனா குனிஞ்சா பொம்பளை மணிக்கே இருப்பேன். நீ பொம்பளை மாதிரி இல்ல. பேச்சுவார்த்தை சரியில்லை. இங்க பாருங்க மாமா, என்ன இதெல்லாம் வாழ்க்கையில சகஜமா எடுத்துக்கிறணும். இதெல்லாம் ஒரு வரம் மாமா, வரம். எப்படி? ஆனா இன்னொரு முக்கியமான தெரியுங்களா? எல்லா பேருக்குமே எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாது. சரி சில பேருக்கு கிடைச்சத பக்குவமா வச்சுக்கிற தெரியாது. சில பேருக்கு வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நேரம் நிலைக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடக உலகத்துக்கு வந்து
ஆனா நான் வந்து இங்க பெண்கள் நிறைய கூட்டம் உட்காந்துருக்காங்க. சரி, இங்க இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான வேண்டுகோள் தான். என்ன? பப்புனுக்காரன் உங்க வீட்டுல ஒரு இப்ப இப்ப உங்க வீட்டுல ஆமா சரிப்பு நல்லா போங்க. சரி, நீ உட்காந்து நல்லா பாருங்க, நகைச்சுவையா போங்க. மாப்பிள்ளையை தூக்கி போட்டு அடிக்கிற சீன்லாம் இருக்கு, தீயில வச்சு மிதிப்போம். 2 கம்பு கொடுத்தாங்க, கெடா குட்டிக்கு போய் எனக்கு காய் அடிக்கிற சீன்லாம் இருக்கு. ஏய், கதையே சொல்லியா? இங்க இருக்கிற என்ன பத்த ஆத்தாக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். சொல்லுங்க மாப்பிள்ளை. என்ன உங்க வீட்டுல ஒரு பிறந்த பிள்ளையா நினைச்சுக்கங்க, இல்ல உங்க அண்ணன் தம்பி ஏதாவது நினைச்சுக்கங்க. இங்க இருக்கிற பெண்கள்ல உங்க வாழ்க்கை பாதிக்க கூடாதுன்னு நான் ஆழமா யோசிச்சு ஒரு நல்ல விஷயம் சொன்னா கேட்டுக்கிறீங்களா அக்கா? கேட்டுக்கிறீங்களா மாப்பிள்ள? ஒரு நிமிஷம் இங்க என்னை பாருங்களேன். என்னங்க மாமா? நீங்க எத்தனையோ ஊர் போயிருக்கலாம். நம்ம ஏரியானாலே கலைஞர்கள் இருக்கக்கூடிய ஏரியா, கலையை மதிக்கக்கூடிய ஏரியா. சரியா? நீங்க கேட்கவே வேணாம். தாய்மார்கள் எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்காங்க. என்ன ஒரு பப்புனா இருந்தாலும் நமக்கு நல்லது சொல்றானே, நம்ம குடும்பத்துக்கு நல்லது சொல்றானே. குடும்பம் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஒரு தடவை ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்கனே. ஏன்னா அவங்க இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் மாப்பிள்ள எப்படி கலைஞர் பாத்தீங்களா? பெண்கள் நம்ம நாட்டு கண்கள். சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்குருவாங்க மாப்பிள்ள. என்ன பத்தி ஆத்தா ஒரு நிமிஷம் கேளுங்க தா. அமைதியா கேளுங்க. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்றால், உங்க வீட்டுல உங்க புருஷே உங்களுக்கு டெய்லி பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காதீங்க. ஏ லூசு, பொண்டாட்டி மேல பாசம் தாயா? பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். போடா துப்பு கட்ட முண்டப்பளே. ஏண்டா புத்திமதி சொல்றேன்னா குடும்பத்துல மண்ணள்ளி போடுறியாடா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தாங்க ஊழ வேலை பார்த்து எடுத்துறாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ஆம்பளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய நல்ல விஷயம் என்னவென்னா, ஏய் அது மாதிரி சொன்னீங்கன்னா செகுலா சொல்ல மாட்டேன். சொல்லு. ஆம்பளைகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், நீங்க எப்படி வேணாலும் கோடி கோடியா சம்பாதிங்க. சரி. ஆனா கட்டுன பொண்டாட்டி கிட்ட மட்டும் உண்மையை பேசி போருங்க. ஓஹோ, நம்ம பொண்டாட்டி தானே அப்படி நினைச்சு நீங்க ஒரு பொய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த பொய்யே நமக்கு பெரிய ரூபத்துல பிரச்சனையா வந்து நிக்கும். என்ன இவ்வளவு மனசு வந்து போய் சொல்றேன்னா என்ன விஷயம் நடந்துருக்கு? நான் அதுல பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னையா? ஒரு கொத்தனார் வேலை பார்க்குற ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பளம் மாமா. சரி, இதுல என்ன இருக்கு? டெய்லி போய் பொண்டாட்டி கையில கொடுத்துருக்கா மனுஷன். ஒரு நாள் 700 ரூபாய் தான் கொண்டு போய் கொடுத்துருக்கா. பொண்டாட்டிக்கு சந்தேகம், என்ன 300 ரூபாய் குறையுது. பொண்டாட்டி புருஷனை பார்த்து கேட்கிறா, ஏங்க என்னங்க டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பீங்க, என்னங்க குறையுது என்ன? அப்பதான் புருஷனுக்கு கோவம். என்ன கேட்டா 300 ரூபாய் குறையுதுன்னு கட்டுற புருஷன் கிட்ட காசு கேட்கிறியா? ஏன்டி கோத்தா மகளை இங்க வாடி, ஏய் இங்க வா, என்கிட்ட காசு கேட்கிறியா? அடிக்க போறான்டா. இங்க வா, டேய் இங்க வா, அடிக்க போறான்டா. அப்படித்தான் நினைச்சேன் அடிக்க போறான்னு. இந்த முண்டை அடிக்கல. பொண்டாட்டியை கூப்பிட்டு எவ்வளவு குறையுதுண்டா? 300 ரூபாய் குறையுதுங்க. பொண்டாட்டி கண்டத்தை பிடிச்சியா? 300 ரூபாய் தானே குறையுது. 300 முத்தம் கொடுத்தா கலைஞ்சு வச்சு போடி முண்டன்னு விரட்டி விட்டு. அப்படி இருக்கணும்டா கணவன் மனைவி ஒற்றுமைன்னு. அப்படி இருக்கணும் மாப்பிள்ள. அப்படித்தான் நினைச்சேன். சரி, மறுநாள் சம்பள காசை கொடுத்துருக்கேன், 500 ரூபா தான் கொடுத்துருக்கேன். ஐயா, இவளுக்கு டென்ஷன். என்ன இருந்தாலும் பொம்பளை ஆரம்பிச்சுட்டா. நம்ம நம்மன்னு என்னடி உன் பிரச்சனை? நான் 300 ரூபா, நீ 500 ரூபா. எவ்வளவு குறையுது? 500 ரூபா குறையணுமாமா. பொண்டாட்டி உதட்ட பிடிச்சா. ஆஹா, எவ்வளவு குறையுதுன்னா 500 மாமா. 500 அடி மொத்தம். ஆமா மாமா. பொண்டாட்டி உதட்ட பிடிச்சு உச்சு கொடுத்துட்டா. 500 முத்தம் கொடுத்து கலந்து வச்சு விட்டு. டேய், கணவன் மனைவிக்கு எடுத்துக்காட்டினா அவன் தாண்டா, அந்த பிள்ளை தாண்டா. அங்க தாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. எப்படி? மறுநாள் சனிக்கிழமை சம்பள நாள் நம்ம ஆளு வெள்ளனே வேலைக்கு போயிட்டா. சரி, பொண்டாட்டி போன் அடிக்கிறா. கிரிங் கிரிங். ஹலோ ஹலோ, ஏங்க என்னம்மா? நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தவங்க கறி கடைக்காரரு. ஆமாமா, 400 ரூபா தரணுமாமங்க. வீட்டு வாசல நிக்கிறாருங்க. என்னங்க பண்ணு கேட்க. ஏ லூசு, என்ன மாமா? பீரலுக்குள்ள பணம் இருக்குல்ல? ஆமா மாமா, அதை எடுத்து கொடுத்துரு. சரி மாமா, சரி மாமா. போன வச்சுட்டான். இவன் சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து பீரலை திறந்து பாக்குறியா? சரி, வச்ச 400 ரூபா அப்படியே இருக்கு. ஏழை, என்னடா ஆச்சரியமா இருக்கு. பொண்டாட்டியை கூப்பிட்டா, ஏய் இங்க வாடி. என்ன மாமா? கறிக்கடைக்காரன் காசு கொடுத்தியா? கொடுத்து முடிச்சுட்டேன், கணக்க முடிச்சுட்டேன். கணக்க முடிச்சுட்டேன்ற காசு அப்படியே இருக்கு. என்ன மாமா சொன்னீங்க? சிக்கனமானவன். என்ன சொன்னீங்க? காசு அப்படியே இருக்கு. காசு அப்படியே இருக்கா? நான் யாரு மாமா? யாரு? உங்க ஒண்டாட்டி. அப்படி சொல்லிடுங்க. நேத்து 500 ரூபா குறைஞ்சதுக்கு எனக்கு என்ன பண்ணீங்க? 500 முத்தம் கொடுத்தேன். அதே போல கறிக்கடைக்காரன் வந்தான், காசு கட்டான். எதுக்கு காசு எடுத்து கொடுக்க? அவன் உதட்ட பிடிச்சி 400 முத்தம் கொடுத்தே முட்டை போயிட்டான் இருக்க. ஆத்தாடி, ஒன்னா நம்பர் சொரட்ட முட்டை எவ்வளவு இருப்பா இருக்க.
இல்ல ஏண்டா அதோட புரிஞ்ச இருந்தானா நாண்டுகிட்டு தொங்கிட்டானா அதுல இருந்து கறிக்கு ஓஷா போய்க்கிருக்க வீட்டுக்கு சும்மா நம்ம பொண்டாட்டி தானே நினைச்சு நம்ம சில விஷயங்களை பண்றது சில தப்புகள் போய் வாங்க வாணே வாணே ஐயோ உங்களை வர காக்க வச்சுட்டேனே வாங்கண்ணே வாங்கண்ணே உங்க கடைமே முடிச்சு வாங்கண்ணே அப்படி உள்ள கூட ஏறி வாங்க சேர் ஒடுங்குறாங்க இந்தா சொல்லி நில்லு உன போட்டு விட்றாம இங்கே உங்கள் முன்பு பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் இன்றைய தலைமுறையின் நகைச்சுவை நாயகன் தங்கராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை வந்து புகழாரம் சூட்டப்படுகிறார்கள். மற்ற நாடகத்தில் அருமையாக சிறப்பான முறையில் இந்த சின்னஞ்சிறு வயதில் பல மாணவர்கள் உருவாகி கொண்டிருக்கும் அன்பு மாமா நமது விருதுநகர் மாவட்டம் திருச்சி அருகாமையில் இருக்கும் முதலைக்குளம் புளியங்குளம் ஆண்ட கண்டெடுத்த ஜெய மணிகண்டன் அவருக்கு நமது கிராந்த சார்பாக இங்கு அருமையான முறையில் பொன்னாடத்தை கௌரவப்படுகிறார்கள். மற்றும் மிருதங்கம் வீசிக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு பொன்னாடத்தை கௌரவப்படுகிறார்கள். மற்றும் சிறப்பான முறையில் ஆளுநர் அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகர நல்லூர் பொம்மக்கோட்டை மாற்ற கண்டெடுத்த மாப்பிள்ளை மதன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் ஏகாம்பரம் அவர்களுக்கு. மற்றும் நமது கமுதி அருகாமல் இருக்கும் இடைச்சூரி மாநிலம் கண்டெடுத்த அன்பு மாமா வெற்றிவேல் அவர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். எங்களுக்கு பொன்னாடையும் புகழாரம் சூட்டிய பூக்குளம் அத்துணை விழா கமிட்டிவார் அத்தனை பேருக்கும் மற்றும் எங்களது இசைக்குழு சார்பாகவும் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாடகத்தை அரும்பாடுபட்டு அமைத்துக் கொடுத்து அன்பு பாசமிகு அண்ணன் நமது திரு ஆப்பனூர் மாடு கண்டெடுத்த ஏஜே ராஜசேகர் அண்ணா அவர்களுக்கு சிறப்பான முறையில் இங்கு பொன்னாடத்தை கௌரவப்படுகிறார்கள். அன்பு மச்சான் நாடக அமைப்பாளர் ராஜசேகர் அவர்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை மற்றும் சிறப்பான முறையில் யூடியூப் சேனல் எடுத்துக் கொடுக்கும் அன்பு பாசமிகு அண்ணன் கண்டிலால் மாண்டன் கண்டெடுத்த தங்கப்பாண்டி அண்ணா அவர்கள் சிறப்பான முறையில் அண்ணா அவர்களுக்கு இங்கு நமது கிராம சார்பாகவும் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மற்றும் இந்த நாடகத்திற்கு அருமையாக இங்கு ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக தங்கக்கூடிய நமது பூக்குளம் மாணவர் கண்டெடுத்த SS ஆடியோஸ் உரிமையாளர் அண்ணா அவர்களுக்கு சிறந்தொரு முறையில் இங்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார். என்ன ஞாபகத்திலடாவே உட்கார்ந்துருக்கேன். எங்கள் அத்தனை பேருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளருக்கும் நெஞ்சார நன்றிகளை உளமாற தெரியப்படுத்திக் கொண்டு சிறப்பான முறையில் நல்லது ஒரு நாடகம். இந்த நாடகம் உங்களுக்கு தெரிந்தாலும் தெரியலண்டாலும் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை என்ற காரணத்தினால் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகுனை மணந்த குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் அழைக்கக்கூடிய ஸ்ரீ வள்ளி திருமணம் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் எப்பேற்பட்ட விஷயம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தேசீகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய நமது பசும்பொன் மாணவர்கள் கண்டெடுத்த உணா முத்துராமலிங்க தேவரையா மீது புகழை பாடிவிட்டு நம் கதைப்பணியை சிறப்பாக சார்வோம் என்ற நோக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில்லப்பா போடு 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 போடு. இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்விதரே மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்க தேவரெனும் ராஜா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரெனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எங்க சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவன் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே சேது நாடு கண்டெடுத்த சீதனமே சிறப்புகளை பாடி வாரம் நாங்கள்
காவியமே. தேசிய உணர்வுடன் தேவர் வாழ்ந்தாரு, அவரை ஏசிய மனிதரை தூசியை கண்டாரு. தேசிய உணர்வுடன் தேவர் மகன் வாழ்ந்தாரு, அவர் ஏசிய மனிதரை தூசியை கண்டாரு. போடு போடு போடு. விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு, அவர் வேதனையை தாங்கி தானே நின்றாரு. தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு, கொண்டாரு. பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு. தென்னகத்தின் மன்னனாய் வாழுகின்ற காவியமே, காவியனே. தேவர் என்ற மலகிய பெயர் கண்ட ஓவியமே. வடநாட்டு மக்களோட வாழ்த்தினில் வாழ்ந்தாரு, தென்னாட்டில் போர் புரிந்த சிறப்பினை பெற்றாரு. வரலாறு வெற்றிய மக்களோடு வாழ்ந்தாரு, தென்னாட்டில் போர் புரிந்த சிறப்பினை பெற்றாரு. போடா. தேவர் 55 வயது வரை வாழ்ந்தாரு, அடே. அதில் 5 ஒரு பகுதி சீரை கண்டாரு. தேவர் 56 வயது வரை வாழ்ந்தாரு, அவர் 5 ஒரு சிறையும் பகுதி பெற்றாரு. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, காவியனே. தேவர் என்ற மலகிய பெயர் கண்ட ஓவியமே. சரித்திர தலைவராம் தேவரை பாருங்க, அவரை சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க? சரித்திர தேவர் தலைகளை பாருங்க, அவரை சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க? போடு போடு போடு. அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார், அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார். தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார், அவர் நெஞ்சினிலே இறைவனாக அருள்கிறார். தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்ற மலகிய பெயர் கொண்ட ஓவியமே. அவர் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே, சீதனமே. அவர் சிறப்புகளை பாடி வார நாங்களுமே. தேவர் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே, சீதனமே. அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்ற மலகிய பெயர் கண்ட ஓவியமே. சிறப்பான முறையில் எத்தனையோ முறை பாடினாலும், ஏன்னா ஐயாவோட புகழ பாட பாடத்தான் மென்மேலும் நல்லாசி பெருகிக்கிட்டே இருக்கும். எத்தனை விஷயம் பாடினாலும் கதையை சிறப்பாக வாசிக்கணும்ல, ஆமா. வாய்ப்பாட ஆரம்பிச்சு விட்டோம். முதல்ல வாய்ப்பாடபடி ஆகையால் சிறப்பான முறையில் நமது ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம், அவர் என்ன நீ திருத்த மாட்டவங்கள, முதுகுளத்தூர் வட்டம் பூக்குளம் கிராமத்தில் அமர்ந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ இளையேஸ்வரி அம்மன் ஆலய ஆடி பொங்கல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக நமது இளஞ்செம்பூர் உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் பூக்குளம் தேவர் இன கிராம மக்கள் சார்பாகவும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குகனை மணந்து குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம். அப்படின்னா? திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. காதலிக்கிறது தப்பாங்க, காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா மாப்ள? காதலிக்கிறது காதல் என்பது புனிதமானது. புனிதமானது. சில காவாலி பேருக்கு அந்த காதலை பண்ணி அந்த பிள்ளைகளை சென்னையாக்கி விட்டுட்டு ஓடுறதுனால காதல் கூட மரியாதை கெடுத்துட்டாங்க. அடடடடா, என்ன ரொம்ப பண்ண உள்ளமார்ந்து பேசுறீங்களே மாப்ள. ஆனா உண்மைக்கு இந்த கொடுமையை காட்டுங்களா, பஸ்ல நம்ம நிம்மதியா போக முடியுதாங்க? என்ன சொல்றீங்க? எந்த பஸ் சீட்டை பாருங்க, பின்னாடி பக்கம் எலிகி நார் அடிச்சிருக்கான். எப்படி? ஆட்டின் போட்டு வச்சிருக்கான், அம்பு விட்டுருக்கான், நம்பர் எழுதி வச்சிருக்கான். இதெல்லாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்கிறேன். என்ன மாப்ள? இந்த நிறைய பேர் பிடிக்காத பிள்ளை காதலை ஏத்துக்கலன்னா சரி, அந்த நம்பரை போய் பாத்ரூம்ல எழுதி வச்சு போடுறாங்க. அதான மாப்ள, மாட்டுத்தாவணில அம்புட்டு நம்பர் எம்புட்டு நம்பர். நான் கேட்கிறேன், இந்த பாத்ரூம்ல நம்பர் எழுதி போடுறவங்கள பார்த்து கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பழக்கமா? என்ன மாமா, அன்னைக்கெல்லாம் மாட்டுத்தாவணி பாத்ரூம்குள்ள போறேன், 25 நம்பர் இருக்கு. ஆத்தாடி, எனக்கு அப்படியே வயிற்றுச்சலா இருக்குங்க. அந்த நம்பர்ல நம்ம நம்பர் இல்லைன்னா இல்லங்க, நானும் எத்தனை நம்பருக்கு போட்டு பாக்குறேன், 50 நம்பருமே போக மாட்டேங்குது. ஐயா, அடே அப்பா, ஒரு போட்டு பார்த்து தக தெரிய போற விளக்கண்ண. நம்பருக்கே ஒருத்தன் போன் போட்டுருப்பான். இப்படி பிடிக்கலன்னா அப்படிதான் நம்பர் எழுதி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. நானா உதுத்துட்டேன். ஆமா, புதுசாவா ஒதுக்க போறான். ஆனா இந்த தொழிலுக்கு வந்துட்டு என்ன பண்ண சொல்ற? உங்களை நினைச்சாதாங்க எனக்கு கொஞ்சம் வயிற்றுச்சலா இருக்கு. என்னடா எங்களை என்னடா நினைக்கிறீங்க? நான் இங்க இருக்கிற ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், நான் அடுத்த செம்மம் இருந்தா ஒரு பக்கம் மேல கலைஞ்சனா தான் நான் பிறக்கணும். நான் பப்பு நான் பிறக்கவே கூடாது. என்னடா இன்னைக்கு நல்ல சம்பளம், நல்ல ஊர்ல போற ஊர்லாம் பேரும் புகழும் காண்டைட்டு, உனக்கு என்னப்பா நீ பணத்துமரில் திர்ற? சரி, பணத்துமருன்னு யாரு சொன்னா? இல்ல மாப்பிள்ள, இவள
என்ன அப்படி சொல்லாதீங்க. காசு இன்னைக்கு வரை நாளைக்கு போகுமுங்க. ஏய், மனுஷனுக்கு ரோசா இருக்கணும், மானம் இருக்கணுமுங்க. இன்னைக்கு என்னடா நீ குறையா இருக்க? ஏன்னா உங்க 4 பேருக்கு எத்த தண்டி இருக்கு. ஏய், முகத்துல மீசை. பாத்தியா? மீசை. மீசை. ஆனா பப்புனுக்கு எனக்கு இருக்குமா? ஏய், இது என்ன? இது பொம்பளை வேஷம் போடுற காண்டி வைக்கல. பொம்பளை வேஷம் போடுற காண்டி வைக்கலாம். ஆனா இதட்டு எனக்கு வர பிரச்சனை எனக்கு தான் தெரியும். ஏலே, ஓடா மீசை இல்லாதக்கெல்லாம் என்னடா பிரச்சனை வரப்போகுது? நீங்க வேற தஞ்சாவூர் நாடத்தை முடிச்சுட்டு மதுரை மாட்டுத்தாவணியில இறக்கி விட்டாங்க. சரி, அருப்பு கொட்டை பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி நிக்கிறேன். இந்த கொண்டை மசுறு வேற போட்டிருக்கானா? ஆமா. மீசை இல்லாம இருக்கவும் இந்த கொண்டைய பார்த்துட்டு மீசை இல்லாம இருக்கும் ஒரு ஆளு சைஸா என்கிட்ட வந்து கேக்குறியா? என்ன கேட்டியா? 100 ரூபா தர்றேன் வரையா பாத்துரு. அப்பா, என்னடா சொல்ற? சிரிக்கிறாங்கடா. டேய் ஆமா, செருப்பு கழட்டிட்டேன். அடி பிச்சிருப்பியடா நீ. ஓடி ஐயோ, அந்த இடத்துல செத்துருப்பியாவே. என்னைய பார்த்து இந்த கொண்டைய பார்த்து மீசலாம இருக்க பார்த்து ஏண்டா என்ன பார்த்தா பஸ் ஸ்டாண்டுக்கு ராய்க்கு மாதிரி சபாசரா கோவ. டேய் மோசமானடாவே. ஏண்டா நோக்கா அடி மூஞ்சி போல உடைச்சிருப்பியா. ஏண்டா என்ன பார்த்து 100 ரூபா தர வரையா பாத்துறங்க. என்ன சொன்னியா? காட்டுப்பு உச்சத்துக்கு அடிச்சு ஓடி பாட்ட இடத்த விட்டு. நான் விடுவேனா? என்ன கேட்ட? ஒழுக்கமா 2000 கூடுற அப்பதான் வருவேன். ஏண்டா சரி, எனக்கு ஒரு சந்தேகம். ஓ, எவ்வளவு கொடுத்து கூப்பிட்டியா? 100 ரூபா கொடுத்தியா? 50 கொடுத்தாலே போயிருவே. எப்படி இவனை நாடத்தை வைக்க பரவாயில்ல. நீ 100 சொல்ற, அவன் 50 சொல்ற. ஒரு 4 பேர் ஏதோ காசு எண்ணிக்கு இருக்காங்க. ஓட்டை எவ்வளவுடா இருக்குன்னு. சும்மா இருக்க ரேட் ஏத்திட்டு சும்மா இருக்கப்பா. நீங்க வேற உங்க பழக்கம். ஐயோ, இங்க கூட வாய்ப்படம் பிடிச்சிடறப்பா. இந்த நாடகத்தில் சிறப்பாக அருமையான முறையில் இங்கு சிறந்ததோர் ராஜபடம் எதிர்காட்டு கொடுக்கும் சிறப்பான முறையில் எங்கு சென்றாலும் தனக்குத்தானே தாந்தா நிகர் என்று குறுகிய காலத்தில் வந்திருந்தாலும் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு பாசமிகு அண்ணன் நம்ம சித்திரங்குடி மாவட்ட கண்டெடுத்த விழுவ சிறப்பான முறையில் செல்வ கணபதி அவர்கள் உங்கள் முன்னால் இவர்கள் முடியில் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடைக்க காத்து கொண்டிருக்கிறார். மற்றும் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் அருமையாக காத்துக் கொண்டிருக்கும் நவரச நாயகி நவரச தென்றல் வல்லால் மர கண்டெடுத்த MSR சிந்து பைரவி அவர்கள் ஸ்ரீ வள்ளிநாயகியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். மற்றும் இந்த நாடக கலை உலகத்தில் சிறப்பான முறையில் தனக்குத்தானே தாந்தா நிகழ்ந்து வெற்றி கொடி நாட்டு மறைவில் சிறப்பான முறையில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க நியமன செயற்குழு உறுப்பினருமாகிய நமது கமுதி அருகாமல் இருக்கும் பெருமாள் தேவன் பட்டி மாவட்ட கண்டெடுத்து அன்பானார் எம் கூரிராஜன் MA BEd அவர்கள் உங்கள் முன்னால் நாரதர் அண்ட் கலகப்பூர்ணாக தோன்றுவார். மற்றும் நாடக கலை உலகத்தில் சின்னஞ்சிறு வயதில் பல மாணவர்களாய் கொண்டிருக்கும் அன்பு பாசமிகு மாமா விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் இருக்கும் மிதிலைக்குளம் புளியங்குளம் ஆண்டு கண்டெடுத்து அன்பு மாமா ஜெய மணிகண்டன் அவர்கள் சிறப்பான முறையில் உங்கள் முன்னால் அருமையாக ஹார்மோனியம் மற்றும் பின் பாட் பக்தி மணக்குதுங்க பசும்பொன்னகர் சீமையிலே சக்தி பிறக்குதுங்க தன்னிலத்தின் தெய்வத்திலே பசும்பொன் முத்துராம லிங்கமம்மா தென்னாட்டு சிங்கம் தேவர் என்னும் தங்கம் தென்னாட்டு சிங்கம் தேவர் என்னும் தங்கம் மண்ணாண்ட சாமி ஐயா மறவர்களின் தெய்வம் ஐயா மண்ணாண்ட தெய்வம் ஐயா குளத்தூர் தங்கம் ஐயா தென்னாட்டு தங்கம் தேவர் என்னும் சிங்கம் மண்ணாண்ட தெய்வம் ஐயா முக்குளத்து சாமி ஐயா மண்ணாண்ட தெய்வம் ஐயா முக்குளத்து சாமி ஐயா அன்னை இந்திராணி பெற்ற அன்பு எங்கள் தெய்வமே அன்னை இந்திராணி பெற்ற அன்பு எங்கள் தெய்வமே அண்ணலின் திருப்புகழை பாடிடுவோம் என்றுமே அண்ணலின் திருப்புகழை பாடிடுவோம் என்றுமே தென்னாட்டு சிங்கம் தேவர் என்னும் தங்கம் தேதி நாடு கண்டெடுத்து எங்கள் குல சிங்கம் பசும்பொன் நகரை பாரு அந்த சித்தர் புகழை தேடி பசும்பொன் நகரை பாரு அந்த சித்தர் புகழை தேடி தேசிகமும் தெய்வீகமும் என்று சொல்லிட்டாரு அவர் தேசிகமும் தெய்வீகமும் என்று சொல்லிட்டாரு தென்னாட்டு சிங்கம் தேவர் என்னும் தங்கம் சேது நாடு கண்டெடுத்து தெய்வீக சிங்கம் சேது நாடு கண்டெடுத்து
கொடுத்த தெய்வீக தங்கம். முத்து முத்து மலரெடுத்து முத்தமீனில் பாட வந்தேன். முத்து முத்து மலரெடுத்து முத்தமீனில் பாட வந்தேன். முத்தமீனா முருகனுக்கு மூணு தமிழில் பாட வந்தேன். தேவர் புகழை பாட வந்தேன். ஆசையில்லா தேவரடி அப்ப நாட்டு மரவரடி பால முருகன் அம்சமடி பசும்பொன் கண்ட தெய்வமடி பசும்பொன் கண்ட தெய்வமடி பசும்பொன் கண்ட தெய்வமடி. சிறப்பான முறையில் பாடல் பாடிய அன்பு மாமாக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மற்றும் அதற்கு இணையாக சிறப்பான முறையில் மிருதங்கம் வீசிக் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது திருப்புவனம் அருகாமல் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் உங்கள் முன்னால் மிருதங்கம் தொவியனன் டோல்.
அருமையான ஒரு விருது அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சாத நன்றி. மற்றும் அதற்கு அடுத்து இணையாகவும் துணையாகவும் அன்பு மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை அருகாமல் இருக்கும் குலசேகர மாநகர கண்டெடுத்து சிறந்தோர முறையில் அன்பு கோடையிடி குமரல் இசை ஊம குத்தா குத்துறவர் உங்களை வைக்க இந்த வச்சுட்டு அன்பு மாப்பிள்ளை PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சாத நன்றி. மற்றும் இங்கு தாளம் பேச கொண்டிருக்கும் தாளைய சுருதி கலைஞர் அன்பு பாசமும் மாமா நமது இடிச்சு உரிமாற்ற கண்டெடுத்த வெற்றிவேல் அவர்கள் சீனன் தாளம். நன்றி. மற்றும் சிறப்பான முறையில் இந்த நாடத்திற்கு அருமையாக இங்கு நமது ஊரையே மிக சிறப்பாக அலங்கரித்துள்ள சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது பூக்குளம் மாநகரம் கண்டெடுத்த SS ஆடியோஸ் SS